ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. நானும் பஞ்சாயத்து செய்தேன். நானும் பஞ்சாயத்து பண்ணேன். பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆளா? உன் மூஞ்சி ஒரு முறை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டியா? நீ பேசினாலே அறுக்கிறான்னு சொல்லுவாங்க. நீ பஞ்சாயத்து பண்ணிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். உண்மைதாங்க. வேதம் சொல்வது, நீதி செய்கிற மனுஷன் பாக்கியவான், அது நீதிமான் எனப்படுவான், நியாயத்தை பேசுகிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வசனங்களை இயேசு சொல்லியிருப்பார். நியாய தீர்ப்பு செய்கிற மனுஷன் தேவனுடைய புத்திரன் என்ன பண்ணப்படுவான். ஆமாங்க. ஒரு குடும்பம்னு இருந்துச்சுன்னா அதில் பலவிதமான மனிதர்கள் இருப்பாங்க. இந்த ஜோசியக்காரங்களுடைய புக்கை படிக்கும்போது அதில் ஒரு பாட்டு சொல்லியிருந்து, நம்மளுடைய ஃபேஸு தமிழ்நாட்டுக்காரங்க, கேரளாக்காரங்க, ஜப்பான்காரங்க, சைனாக்காரங்க எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த எந்த ஃபேஸு என்ன கலரு என்ன ஃபேஸு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முகத்தை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, இது சரியான இழிச்சவாயி, இது சரியான முரட்டு சுவாபம், இது சரியான அடம் பிடிக்கிறது இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பாங்க. இதைத்தான் ஜோசியக்காரங்க அவங்க தொழில் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லுவாங்களாம், ஒரு முகத்தை பார்த்த உடனே அவன் முரடனாக இருந்தால் அவன் வம்பு இழுக்காமல் இருக்கவே மாட்டான். அவன் வம்பு எங்கேயாவது ஒரு மாதத்தில் இழுத்துக்கிட்டே இருப்பான். இந்த ஜோசியக்காரங்க, அம்மா வந்துச்சு, தாய் வந்துச்சு, மகனே உனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னக்கூட்டி பெரிய கண்டத்துலேருந்து உன் குலதெய்வம் உன்னை காப்பாத்துச்சு, நீ இப்படிப்பட்ட ஒரு இடங்களில் வம்பை இழுத்துருந்தா அது உனக்கு முட்டிக்கிட்டு வர நேரத்தில் நினைவு கூறு சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்ககிட்டே கேட்பார். அவருக்கு இப்போ யோசனை பண்ணி பார்ப்பார், இவன் தான் முரட்டு சோகமாச்சே, எங்கே இருந்தாலும் வம்பு இழுப்பான்ல. ஆமாம் அப்படியே அவருடைய கதையை கேட்டு அவரை பிடிச்சி அவரை ஒரு பாடுபட்டு கடைசியில் தாயத்தை கட்டி அவர்கிட்ட காசை பிடிங்கிடுவாங்க. அதில் அடாப்ட் ஆகி போனவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஜோசியத்துக்கிட்ட போவோம், எதுக்கெடுத்தாலும் ஜோசியத்தை போவாங்க. இந்த முரடர்கள் ஜோசியத்துக்கிட்ட போனாலும் திரும்பி முரட்டுத்தனத்தை விடுவாங்களான்னா கிடையாது. ஜோசியர் நல்லது கெட்டதை சொல்லுவாங்க, அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க, நல்லா இருந்து தான் சொல்லுவாங்க. ஆனால் இவன் நல்லா இருக்கணுமே, இவன் தான் முரட்டு சோகம் உள்ளவனாச்சே, இவன் எங்கேருந்து நல்லா இருக்கிறதுக்கு? இவனே சரியில்லை, இவன் நேரம் சரியில்லைன்னா என்னென்று சிலவங்க சொன்ன மாதிரி இவனுடைய புத்தி சரியில்லை. இப்போ மேட்ருக்கு வரேங்க. ஆமாங்க, நானும் பஞ்சாயத்து பண்ணேன். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவன் தேர மாட்டான், இவன் கேட்க மாட்டான், இவன் செய்கிறத தப்புன்னு சொல்கிறதோட இவன் செய்கிறத ரைட்டுன்னு சொன்னால் தான் நம்மகிட்ட நட்பாக இருப்பான். ஆமாம் நீ செய்கிறது தான் கரெக்டு, நீ பண்ணுறது தான் கரெக்டு, நீ போகிற வழியிலே போ, நீ எப்படின்னா போய் முட்டிக்கோ, நீ எப்படின்னா போய் அடி வாங்கி, நீ என்னன்னா நாசமாக போ, நீ செய்கிறத தப்பு ரைட்டுன்னு சொல்லிடுவாங்க. சிலவங்க எதையாவது ஒன்றதை செய்ய போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுனாலும் பரவாயில்ல, அவங்கள மட்டம் தட்டுற ஒரு சுவாபம் இருக்கும். சில பேர்களை கிண்டல் அடித்து அவங்கள கேவலப்படுத்துகிற அனுபவங்கள் இருக்கும். அப்போ ஒரு முறை என்கிட்ட வேலை செய்தவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்ததுனால சென்னையில் 2 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது கவர்மெண்ட். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது திருமங்கலம் பஸ் டிப்போ பக்கத்தில் இருக்குது, மென்டல் டிசார்டர். இன்னொன்று அயனாவரம், கீழ்ப்பாக்கம்னு சொல்லுவாங்க, கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்பாங்க, அது அயனாவரத்தில் தான் இருக்குது. ஸோ அதன் கீழ்ப்பாக்கம் பார்டரில். இதில் ஒருத்தங்கிட்ட கேட்டு என்கிட்ட கஞ்சா பழக்கத்தில் குடியை அடிமையாக இருக்க ஒருவரை நான் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய சொந்த முயற்சியில் கூட்டிகிட்டு போய் கடவுள் கிருபையால் நல்லா இருக்க மாட்டாங்களான்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி மென்டல் டிசார்டர் ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் சுற்றுறது தான் மென்டலு கிடையாது. அதிகமாக சிகரெட்டு குடிக்கிறது ஒரு வகை மெண்டலு, சீட் ஆடுறது மெண்டலு, ஒத்த நம்பர் லாட்டி சீட் ஆடுறது மெண்டலு, பிடிவாதமாக பேசுகிறது மெண்டலு. இது எல்லாமே மனுஷருக்குள்ளே இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளும் மென்டல் டிசார்டர் இருக்கும். ஆனால் பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கும். பர்சன்டேஜ் ஒருத்தனுக்கு 30% இருக்கும், ஒருத்தனுக்கு 20% இருக்கும், ஒருத்தனுக்கு 50% இருக்கும். முத்தி போதா அது ரோட்டுக்கு வந்துடுறது. அவங்க எப்படி வந்தாலும் பீடி அடிப்பாங்க, டீ குடிப்பாங்க, அந்த அடாப்டுக்கு ஆளாயிடுவாங்க.
இவங்கெல்லாம் இது ஒரு பழக்கமாக பழக்கியிருக்காங்க. இவங்களுக்கு நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு கொடுத்து, டைமிங் தூக்கி வச்சு, ஸ்லீப்பிங் மாத்திரை கொடுத்து, இவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணால் 35 வயசுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணலாம். அதில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இவங்க குடும்ப சூழ்நிலைகள் இவங்கள இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரணும், செய்யணுங்கிறது யாருமே செய்ய மாட்டாங்க. பரவாயில்ல நீங்கள் செய்கிறீங்க டேவிட், உங்களை நான் வாழ்த்துறேன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுனாங்க. இப்போ அவங்க லண்டன் போயிட்டாங்க, கவர்மெண்ட் ஆக்டர். இப்போ இதை எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னா, எங்கள் குடும்பத்துலேயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் பல பெண்களை கொஞ்சம் அழகாக இருப்பார், கொஞ்சம் வசதி வந்த உடனே பொய்யை சொல்லி மாப்பிள்ளை பொண்ணு தேடுறதும், பொய்யை சொல்லி பொண்ணை கல்யாணம் கொடுக்குறது இந்த உலகத்தில் இயல்பானது. இதில் பார்த்தா இவங்க நியாயம் பேசுவாங்க, கடவுளுக்கு போயிருப்பாங்க, உண்மையாக பேசுவாங்க, வீரம் பேசுவாங்க, நாங்கள் தமிழரும்பாங்க, எங்கள் ஊருக்காரங்க மானமிழந்து உயிர் வாழா மனிதர்கள்பாங்க. இவங்க எல்லாம் சொன்னாலும் இந்த வருமானம் பணம்னு வந்தால் எல்லாம் ஊற்றி மாறிக்கிடும். அப்படிங்க இவங்க கிட்டத்தட்ட பொண்ணு பார்த்து போத்து பார்த்து பார்த்து கடைசியில் பையன் நீ பொண்ணு பார்க்க போகலையான்னு கேட்குற அளவுக்கு ஆகி கடைசியில் ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. அதாவது வடநாட்டு எத்தன் தென்னாட்டு எத்தனை எங்கள் அம்மா கதை சொன்ன மாதிரி இது ஒரு வடநாட்டு எத்தன், அது ஒரு தென்னாட்டு எத்தன். இவங்க இவ்வளோ நகையை டிமாண்டு வச்சாங்க. பார்த்தாங்க இவனை திருத்த முடியாது, அவர் புத்திசாலி. நாங்கள் தர்றோம், அதுக்கு மேலே 2 பவுன் தர்றோன்னு சொல்லி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி, கல்யாணம் முடிகிற நேரத்தில் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம். இவ்வளோ நகை இவங்களுக்கு போடுறதுக்கு வசதி இருக்காத, எப்படி போடுவாங்க அப்படின்னு அங்கே புத்திசாலிங்கெல்லாம் இருப்பாங்களா. உடனே போய் கல்யாண நேரத்தில் நகையை செக்அப் பண்ணால் அதில் பாதி கோல்டு, பாதி கவரிங்கு, பாதி. உடனே அங்கேயே தகராறாக இருக்குது. மாப்பிள்ளைக்கு திடீர்னு மனச்சாட்சி வந்துடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ பொண்ணை பார்த்துக்கிட்டே அலைஞ்சோம், கடைசியில் ரோட்டில் போகிறவங்களாம் நீ இன்னும் பொண்ணு பார்க்க போகலான்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. இந்த பொண்ணு விட்டால் நம்ம நிலமை மோசமாயிரும் அப்படிங்கும்போது அவங்க சரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, எங்கள் வறுமை நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கல, அப்புறமா நாங்கள் போடுறோன்னு ஒரு வாக்குத்தக்கம் கொடுக்க கல்யாணம் ஆகிப்போச்சு. கல்யாணம் ஆகி குடும்பம் நடந்து ஒரு குழந்தைகளும் பிறக்குது. அப்படியே ஃபேமிலி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு சண்டை ஓவராகி கழுத்தில் இருந்த தூக்கி எறிஞ்சிட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடனே கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு மாப்பிள்ளை வீட்டு சார்பில் என்ன சொல்கிறாங்க, அவன் பொண்டாட்டியை தீய வச்சு கொளுத்திட்டான், அவன் பொண்டாட்டியை தீய வச்சு எரிச்சிட்டான், நாங்கள் நல்லவங்க, எங்களை மீறி போனால் நாங்களும் அதை செய்வோம். அவங்க நல்லவங்களாம், மீறி போனால் அதையும் செய்வாங்களாம். பொண்ணு வீட்டு சார்பில் என்ன பண்ணாங்க, இவனை வரதட்சணை கேஸில் உள்ளே தள்ளியிருந்தான் பாரு, இவன் மேலே இந்த கேஸை போட்டதான் பாரு, இவங்க அம்மா மேலே இந்த கேஸை போட்டதான் பாரு, இவன் தங்கச்சி மேலே இந்த கேஸை போட்டுறப்பாருன்னு ரெண்டும் முத்திக்கிட்டு நிற்குது. எல்லாம் வீரனாக நிற்கிறாங்க. வேதம் சொல்லுது, ஒரு ஏழை அந்த பட்டணத்தை விடுவித்தான், ஆனாலும் அவனை நினைப்பாரும் இல்லை, நினைவு கூறுவாரும் இல்லைன்ன மாதிரி கடைசியில் என்கிட்ட பஞ்சாயத்து வந்துச்சு. இந்த ஆள் பஞ்சாயத்துக்கு போனேங்க, நானும் பஞ்சாயத்துக்கு போனேங்க. போயிட்டு அங்கே போயிருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் வச்சு பஞ்சாயத்து நடக்குது. நான் அவங்கள கேட்ட கேள்வி ஒரே கேள்வி, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் உன்னை மாதிரி ஒரு ஆண்மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்டேன். இல்லை என்ன பார்த்து அப்படி கேட்டீங்க, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படி இருக்கேன். எல்லாம் சம்பாதிக்கிறேன் ஐயா. உன் ஒய்ஃபுக்கு என்ன கொடுமை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எப்போ நீ காலையில் எழுந்திரிச்சி சாயந்தரம் நைட்டு 11 மணிக்கு வரும்போது 1000 ரூபா சம்பாதிச்சு 500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிட்டு வரா, தூங்கிடுறா. உன் மனைவி யாருன்னு உனக்கு தெரியுமா? அவளுடைய சந்தோஷங்கள் என்னென்னு தெரியுமா? அவளுடைய எண்ணங்கள் என்னென்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அவளுடைய கொடுமைகள் என்ன தெரியுமான்னு கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு வெளியே ஓடி என் கொடுமையை எங்கே கேட்குறேங்க, என் கூட சேர்ந்த பிள்ளைலாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்குது, என்ன பொம்பளை பிள்ளைய வச்சு ஆபத்துன்னு படிக்கிற பிள்ளைய அர்ஜென்ட்டு பட்டு ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பா பிள்ளையும் மாறி 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 அவங்க தொழிலில் இருப்பாங்க, வீட்டுக்கு வர்றதே இல்லை, ஒரு நல்ல நாள் கிடையாது, ஒரு வெளியே போகிறது கிடையாது. நான் என்னமோ தின்னுட்டு தூங்கணும், ஏன்னா பாத்திரம் சமையல் எங்கள் மாமியார் பார்த்தோம் தின்னுட்டு தூங்குகிற ஒரு கொடுமையான ஒரு வேலையை கொண்டு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது கொடுமையை சொல்லிச்சு. எப்போ அதாவது பரவாயில்ல, அதை விட உன் பொண்டாட்டி கொடுமையை தாங்கிக்கிட்டு இருக்குது, உனக்கு நகை கொடுக்கன்னு சொல்லி கொடுக்க முடியாமல் போனது அவங்க அப்பாவுடைய குற்றம், அந்த பொண்ணு குற்றம் பண்ணலை. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க உன் தங்கச்சி, உங்கள் அம்மா, உங்கள் சொந்த பந்தம்லாம் நீ இல்லாத நேரத்தில் எத்தனை ஊசியை வச்சு அதை சொல்லி 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 அந்த பொண்ணை காயப்படுத்தினாக்கான்னு தெரியுமா? அப்படிங்கும் போது அவனுக்கு மனச்சாட்சி உள்ளவனுக்கு நெஞ்சு அடிக்குது. இந்த கொடுமை நடந்தது அவனுக்கே தெரியாது. இந்த பொண்ணை நீ நகை போட்டு வரல, நீ நகை கொடுக்கல, நீ அந்த குடும்பம்னு சொல்லி
சின்ன பின்னமாகி குத்தி ரணமாக்கியிருக்காங்க. அப்பந்தான் அவனுக்கு அதே தெரிஞ்சுது. உடனே வந்தான், மீனை வாங்கினான், என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறான் அவனுடைய தம்பிக்கு, என் பொண்டாட்டி மாதிரியே இன்னொரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். இந்த வாய் தாங்க சொல்லிச்சு, பொண்டாட்டியை தீய வச்சு குளிச்சிருவேன், பொண்டாட்டியை தூக்கில் தொங்க விட்ருவான். அவன் அப்படி போனால் எனக்கு அந்த அட்வொகேட்டே தெரியும், இந்த அட்வொகேட்டே வர தப்பிச்சு வரணுங்க. உனக்கு மனச்சாட்சி வேலை தேய்ச்சி. அந்த மனச்சாட்சியை தட்டினதில் நானும் ஒருத்தன். ஒரு ஏழை விடுவித்தான், ஆனாலும் நினைப்பாரும் இல்லை, நினைவு கூறுவாதும் இல்லை. இது வேத வசனம். அவங்க என்ன அவமானப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம், கிண்டல் படுத்தலாம், பரவாயில்ல. கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா, ஆமென்.